பாருங்கள், போன வருஷம் குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டின். ஏசி ஈக்குவல் டு 1, பிசி ஈக்குவல் டு 2, சிசி ஈக்குவல் டு 3, எக்ஸெட்ரா இசட் ஈக்குவல் டு 26 என கொண்டால் ஹச்சிசிஎஃபின் மீசிமா எதற்கு சமமில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஹச்சிசிஓவோட மதிப்பும் ஈக்குவலாக இருக்கணும், மீசிமாவும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு மதிப்பு சமம் இல்லை அப்படின்னு சொல்லி எதுன்னு கேட்குறோம். சரியா? இப்போ இதில் இருக்கிறது எடுத்து நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? ஏவுலேருந்து 1லேருந்து இசட்டில் 26 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். சரி, ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்குறான் பாருங்கள். இந்த ஆப்ஷன் எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். எக்ஸு இ ப்ளஸ் எஸ் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச் ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச், இது அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சரி, எக்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்குது? 24. அந்த 24 அப்படியே இங்கே எழுதிக்கோங்க, 24. அடுத்தது இ ப்ளஸ் எஸ், ஈயோட மதிப்பு எவ்வளவு? 5. அந்த 5 இங்கே போட்டுக்கோங்க. 5 ப்ளஸ் எஸ்ஸோட மதிப்பு எவ்வளவு? 19. ஓகே, 19 ஈக்குவல் டு 5 19 போட்டோன்னா 24. அடுத்தது ஏவோட மதிப்பு என்னது? 1 ப்ளஸ் சியோட மதிப்பு என்னது? 3 ப்ளஸ் ஹெச்சோட மதிப்பு என்னது? 8 ஈக்குவல் டு 3 கூட்டினா 12. அடுத்தது ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச்சா இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க, அங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ இது 3ஐயும் பெருக்கிக்கோங்க. அப்போ 1 இன்ட்டு 3 இன்ட்டு 8, 1 3 3 8 3 24. 24. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 24, செகண்ட் ஆப்ஷனுக்கு 24, ஃபோர்த் ஆப்ஷனுக்கு 24. அப்போ எது சமம் இல்லாத இருக்குது? 12 மட்டும்தான் நம்மளுக்கு சமம் இல்லாத இருக்குது. அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட், ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹெச்.